ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க பை மோட் அப்ளிகேஷன். இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவலுக்கு பை மோட் வெப்சைட் அட்ரஸை போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஊட்டி மற்றும் அதன் சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்கள். ஓகே, பார்ப்போம், வாங்க உள்ளே போவோம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஊட்டி என்றும் உதகை என்றும் அழைக்கப்படும் உதகமண்டலம் தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தில் நீலகிரி மலையில் அமைந்துள்ள ஒரு நகராட்சியாகும். இதுவே நீலகிரி மாவட்டத்தின் தலைநகரமாகவும் உள்ளது. உதகமண்டலம் முந்தைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இதன் வரலாறு: 12ஆம் நூற்றாண்டில் நீலகிரி மலை போசளர்களின் ஆட்சியில் இருந்தது. பின்னர் திப்பு சுல்தானின் மைசூர் அரசு பகுதியான உதகமண்டலம் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் கைக்கு மாறியது. அப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக இருந்த ஜான் சல்லிவன் என்பவர் இப்பகுதியின் குளுமையான தட்பவெப்பநிலையை விரும்பி இங்கிருந்த தோடர், இரும்பர், படுகர் முதலிய பழங்குடியினரிடம் இருந்து நிலங்களை வாங்கினார். ஆங்கிலேயரின் ஆட்சியில் இம்மலை பிரதேசம் நல்ல வளர்ச்சியை கண்டது. வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகள், நீலகிரி மலை ரயில் பாதையும் அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக உதகை ஆங்கிலேயருக்கு கோடைகால தலைநகரமாக விளங்கியது. உதகமண்டலத்தில் சேரிங் கிராஸ் அருகிலுள்ள ஸ்டோன் ஹவுஸ் மலைப்பகுதியில் தான் கோடைகால தலைநகரின் அலுவலகம் அமைந்திருந்தது. தற்போதைய அரசு கலை சட்டக் கல்லூரி கட்டடத்தில்தான் இவ்வலுவலகம் செயல்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஒத்தக்கல் மந்து என்பதை ஆங்கிலேயர்கள் உதகமண்ட் என அழைத்தனர். உதகமந்த் என்ற ஆங்கிலத்திலேயே அழைக்கப்பட்ட இவ்வூரின் பெயரே 1972ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் உதகமண்டலம் என தமிழ்படுத்தி ஆணையிட்டார். ஊட்டியில் அமைந்துள்ள கல்வி நிலையங்கள்: பிரீக்ஸ் மெமோரியல் பள்ளி, சேரிங் கிராஸ்; நல்ல மெய்யப்பன் சர்வதேச பள்ளி, ஹெர்பன் பள்ளி, சேரிங் கிராஸ்; லாரன்ஸ் பள்ளி, புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி, செயின்ட் ஹில்டா பள்ளி ஆகியவை ஆகும். உதகமண்டலத்தில் நாம் பார்க்க வேண்டிய இடங்கள்: நீலகிரி தொடர்வண்டி, உதகமண்டல வீடுகள், தாவரவியல் பூங்கா, நீலகிரி மலை ரயில், உதகையில் உள்ள ஒரு தேயிலை தோட்டம், மலைக்காட்சி. இந்த ஊரின் மக்கள் வகைப்பாடு: இந்திய 2011ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 88,430 மக்கள் இங்கு வசிக்கின்றனர். இவர்களில் 43,082 ஆண்களும் 45,348 பெண்களும் ஆவார்கள். உதகமண்டலத்தில் 1000 ஆண்களுக்கு 1053 பெண்கள் உள்ளனர். இது தமிழகத்து மாநில சராசரியான 996ஐ விட அதிகமானது. உதகமண்டலம் மக்களின் சராசரி கல்வியறிவு 90% ஆகும். இதில் ஆண்களின் கல்வியறிவு 94%, பெண்களின் கல்வியறிவு 85% ஆகும். இது மாநில சராசரி கல்வியறிவான 80.9% விட அதிகமானது. உதகமண்டலத்தின் மக்கள் தொகையில் 6 வயதிற்குட்பட்டோர் 7,281. 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 987 பெண்கள் என்றுள்ளது. இது தமிழக சராசரியான 943க்கு அதிகமானதாக உள்ளது. 2011ஆம் ஆண்டு மதவாரியான கணக்கெடுப்பின்படி இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் 64%, அதையடுத்து கிறிஸ்தவர்கள் 21%, இஸ்லாமியர்கள் 13% என்ற விகிதத்தில் இருக்கின்றனர். உதகமண்டலம் மொத்த மக்கள் தொகையில் தாழ்த்தப்பட்டோர் 28%, பழங்குடியினர் 0.30% உள்ளது. உதகமண்டலத்தில் 23,235 வீடுகள் உள்ளன. இதுவே இவ்வூரின் வரலாறு மற்றும் தகவல்கள். நன்றி, வணக்கம்.